நம்மளே போட்டு ஒரு பெட்டியில் அடைக்க வச்சுக்கிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடாது. ஆவியானவர் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை சுருக்கி கொள்ளக்கூடாது. தரிசனம் வேணும்னு நம்ம நாடி தேடி ஓட தேவையில்லை. அதுக்குன்னு ஒரு 50 நாள் 100 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. அருமையானவர்ல, ஆவியானவர் யாருக்கு அந்த தரிசனத்தை கொடுக்க அவர் விரும்புகிறாரோ அவர் கொடுப்பார். தரிசனம் கொடுங்க ஆண்டவரே, சொப்பனம் கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்கலனா கூட ஆண்டவர் அதெல்லாம் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே, அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேணும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை, நம்முடைய ஆவியில் நாம் எப்போதும் அப்படி ஓப்பனாக இருக்கணும் பாருங்க. ரோமர் 8:14 சொல்லுகிறது, தேவபுத்திரரை ஆவியானவர் நடத்துகிறார். ஆவியானவர் நம்மை நடத்துகிறத நம்ம தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம், ஒரு அறிகுறி பாருங்க. ஆவியானவர் பல விதங்களில் நம்மை நடத்துகிறார். அதான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போது என்ன படிக்க போகிறோன்னு சொன்னால், இந்த சொப்பனங்கள், தரிசனங்கள், சத்தங்கள், ஹெவன்லி விசிட்டேஷன், இப்படியெல்லாம் கூட ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். இந்த சொப்பனங்கள், தரிசனங்கள் அப்படின்னா என்ன? ட்ரீம்ஸ் அக்கர் வென் வி ஆர் அஸ்லீப். அதாவது சொப்பனம் என்பது நாம் தூங்கும்போது வருது. விஷன்ஸ் அக்கர் வென் வி ஆர் அவேக். தரிசனம் என்பது நாம் விழித்திருக்கும்போது வரக்கூடிய ஒன்று. இதை ஆவிக்குரிய தரிசனம் என்று நாம் சொல்லுகிறோம். பொதுவாகவே வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தரிசனம் வேணும் பாருங்கள். தரிசனம் இருந்தால் தான் வாழ்க்கையே நம்மளால் ஒழுங்காக வாழ முடியும். ஆனால் நாம் பேசுகிற தரிசனம் வேறு. இது ஸ்பிரிச்சுவல் விஷனை குறித்து நம்ம பேசுகிறோம். இதை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16-17 வேதம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படுவார். ஊற்றப்படும் போது வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்களாம், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதம் பேசுது பாருங்க. ஆனால் தரிசனங்களை பார்ப்பாங்க, சொப்பனங்களை பார்ப்பாங்க என்பதனால நாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே பார்ப்பாங்கன்னு சொன்னீங்களே, ஆகவே நான் அதை பார்க்கணும், எனக்கு தரிசனத்தை கொடுங்க, எனக்கு சொப்பனத்தை கொடுங்க, நாம் அவரை போய் இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்கள். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், நம்மக்கிட்ட எப்படி பேசி அவருடைய சித்தத்தை, திட்டத்தை வெளிப்படுத்துவது என்பது ஆவியானவருக்கே உரிய உரிமை, தனி உரிமை. நாம் போய் அவர்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்படி தான் என்கிட்ட பேசணும், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தான் பேசணும், தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பேசணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம போய் வலியுறுத்தக்கூடாது பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும். முதலாவது சுவிசேஷ புத்தகத்தில் இந்த தரிசனத்தை குறித்து என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். லூக்கா 9:30-32 வாசிக்கிறேன். இது மறுரூப மலையில் நடக்கிற சம்பவம். அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். மறுரூப மலையில் என்ன நடந்து தெரியும் இல்லையா? மோசே, எலியா 2 பேரும் ஆண்டவராகிய இயேசுவோட கூட பேசிகிட்டு இருக்காங்க. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து, பாருங்கள், இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்தவங்க எழுச்சிக்கிட்டாங்க. அவங்க விழித்து கொண்டாங்களாம். விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்று 2 பேரையும் கண்டார்கள். அப்போது நான் சொன்னது போல் தரிசனம் என்பது விழித்திருக்கிற வேளையில் வருகிறது. தூங்கின இவர்கள் விழித்து அந்த தரிசனத்தை கண்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இங்கே இன்னொரு சின்ன காரியத்தையும் நம்ம கவனிக்கணும். இயேசுவோடு கூட மோசே, எலியா இந்த 2 பேரும் பேசுகிறாங்க. சீஷர்கள் அந்த தரிசனத்தை பார்க்குறாங்க. சீஷர்களுக்கும் அந்த தரிசனம் கிடைக்குது பாருங்கள். மோசேயும் எலியாவையும் சீஷர்கள் கண்டார்கள். பேதுரு கண்டான் வேதம் சொல்லுகிறது. அப்போது ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிறவர்களை பூமியில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் என்பது போல தான் இந்த சம்பவம் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவரே நம்ம பார்க்கணுன்னு நம்ம ஒட்டாரமாக நிற்கக்கூடாது பாருங்கள். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் இயேசுக்கிட்ட தான் பேச வந்தாங்களே தவிர பேதுருக்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் பேச வரலை. இயேசுவிடம் பேசி கொண்டிருந்த போது இவர்கள் கண்டார்கள். ஆனால் ஒரு காரியம் இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிறவர்கள் நம்மோடு கூட பேசும்படி வந்தால் நம்ம அவங்களால பார்க்க முடியும், அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அது மட்டும் தெளிவாக தெரியுது பாருங்கள். இவங்க 2 பேர் இயேசுவோடு தான் பேசுனாங்க. ஆனால் பேதுரு என்ன சொல்கிறான்? டக்குன்னு அடையாளம் தெரிஞ்சிருது. மோசே, எலியான்னு சொல்கிறான் பாருங்கள்.
மோசே எலியா எப்போ வாழ்ந்தாங்க, பேதுரு எப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் அவங்கள பார்த்த உடனே பேதுருக்கு தெரியுது இதுதான் மோசே, இதுதான் எலியா அப்படின்னு. எப்படி எப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த தரிசனம். ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம் பாருங்க. ஆவிக்குரிய உலகத்தில் இதுலேருந்து நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், யாரையாவது ஒருவரை பார்க்கும்போது இவர் தான் அவருன்னு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது பாருங்கள். ஆவிக்குரிய உலகத்தில் அதை நம்மளால் செய்ய முடியும் என்பது போல தான் இங்கே தெரிகிறது. இயேசு சொன்னாரா இவர் தான் மோசே, இவர் தான் எலியான்னு? இல்லையே. பேதுருவா சொல்கிறான், ஆண்டவரே மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தோன்னே தெரியுது பாருங்கள். அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அப்போ மோசே எலியா இயேசுவோடு கூட பேசுனாங்கன்னா, இன்றைக்கி மோசே எலியா உங்க கூட பேச முடியுமா, என் கூட பேச முடியுமா? முடியும் என்று நான் நம்புகிறேன். இயேசு ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மனுஷனாகி இயேசுவோடு கூட வந்து அவங்க பேசுனாங்களே, அப்போ ஏன் உங்கள் கூட என் கூட பேச முடியாது? பேச முடியும். ஆனால் அதை கர்த்தர் விரும்பினா, ஆவியானவர் விரும்பினா தான் பேச முடியும் பாருங்கள். இயேசு சிலுவையில் நிறைவேற்ற போகிற பாடுகளை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். ஏதோ அவரை கைட் பண்ணுறாங்க பாருங்கள், மோசேயும் எலியாவும். என்ன கைட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கி நம்மளை கைட் பண்ண முடியுமா? நிச்சயமாக கைட் பண்ண முடியும். ஆனால் அது நம்ம கையில் இல்லை. நான் ஜெபம் பண்ணி அவங்களுடைய வழிகாட்டுதலை பெறுவேன் அப்படி கிடையாது பாருங்கள். ஆவியானவர் விரும்பினா அப்படி நடக்கலாம். நாளைக்கு எலியாவை உங்ககிட்ட அனுப்பி எலியா மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னா ஆவியானவர் அப்படி செய்வார். அதெல்லாம் நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள். சிலர் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நடக்காதுங்க. அது எப்படி பரலோகத்திலேருந்து ஒருத்தர் வருவாராம், பேசுவாராம், என்னது இது அப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவரையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் வந்து ஒரு சின்ன பொட்டியில் போட்டு அடைக்கிடாதீங்க. நிறைய பேர் அப்படி தான் அடைக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடக்காது, அது நடக்காது அப்படின்னு. எல்லாம் நடக்கும், நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். அப்போ மனுஷனாகி இயேசுக்கிட்ட மோசேவும் எலியாவும் வந்து பேச முடியும்னு சொன்னால், மனுஷனாகி இந்த பெஞ்சமின்கிட்ட பேச முடியாதா? அல்லது மனுஷனாகி உங்ககிட்ட பேச முடியாதா? கண்டிப்பாக பேச முடியும். ஆவியானவர் விரும்பினா அவங்க மூலமாக வழிநடத்துதலில் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆவியானவர் ஆசைப்பட்டார்னா கண்டிப்பாக அது நடக்கலாம். ஆனால் நாம் போய் கேட்கக்கூடாது. மோசேவும் எலியாவும் அனுப்பி இயேசுவானவரை கைட் பண்ணிங்களா, ஆண்டவரே எனக்கும் அந்த மாதிரி அனுப்புங்க, மோசேவை அனுப்புங்க, எலியாவை அனுப்புங்க, அல்லது யோனாவை அனுப்புங்க, யாரையாவது அனுப்புங்க, என்ன கைட் பண்ணுங்கன்னு அப்படி நம்ம கேட்கக்கூடாது பாருங்கள். அந்த ஒரு காரியத்தை இங்கே மறுரூபமலை சம்பவத்திலேருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். சரி, நடபடிகள் புஸ்தகத்தில் ஒரு தரிசனத்தை பார்க்குறோம், கவனிக்கலாமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-56 ஸ்தேவானுக்கு உண்டான தரிசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இந்த தரிசனம் வந்து வழிகாட்டுதலுக்காக இல்லை பாருங்கள். ஆனால் ஒரு தரிசனம் இப்படி உண்டானதை நம்ம பார்க்குறோம். பூமியில் இருந்து கொண்டே வானம் திறக்கப்படுறதை பார்க்குறான், தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்குறான், இயேசு பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறான். இதெல்லாம் இன்றைக்கி நடக்க முடியுமா? கண்டிப்பாக நடக்க முடியும். நிறைய பேர் நடக்காதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் இதை பார்க்குறோம். கர்த்தர் விரும்பினா இப்படிப்பட்ட காட்சிகளை நமக்கு காண்பிக்கலாம். அது அவருடைய விருப்பம். ஆவியானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் டீல் பண்ணுறாரோ அப்படி தான் காரியங்கள் நடக்குமே தவிர, இதெல்லாம் ஸ்தேவான் கேட்டு வாங்கினது கிடையாது. ஆண்டவரே எல்லாம் கல்லடிக்க போகிறாங்க, நான் சாக போகிறேன், தயவுசெய்து நம்ம ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு சொல்லலை பாருங்கள். இது வந்து ஆவியானவருடைய செயல். அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தரிசனத்தில் எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் போவோம். அப்போஸ்தலர் 9 10-17 அதை நோட் பண்ணிங்க. ஆனால் நான் 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். எதுக்காக கர்த்தர் அனனியாவுக்கு தரிசனமானார்? சவுலை பற்றி அவனோடு கூட பேசுகிறதற்கு. அப்போது அங்கே அந்த தரிசனத்தில் ஒரு கைடன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே தரிசனமாகி அவனை கைட் பண்ணுகிறார். இந்த விதத்தில் அவனை கைட் பண்ணும்படி ஆவியானவர் தெரிந்து கொண்டு அப்படி அவனை கைட் பண்ணுறார் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் விரும்புகிறார். எப்படி விரும்புகிறார்? அனனியாவுக்கு கர்த்தரே தரிசனமாக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே தான் கர்த்தரே அவனுக்கு தரிசனமாகிறார். சரி, அப்போஸ்தலர் 10 9-17 நோட் பண்ணிங்க. ஆனால் நான் 10-17 வாசிக்கிறேன், கவனிங்க. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, இது 10ஆம் வசனம். இப்போ 17 கவனிங்க. அப்பொழுது பேதுரு
தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகவே தான் இதை பற்றிலாம் ரொம்ப விளக்க விரும்பல நான். இங்கே ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்திலே தேவனுடைய வழி நடத்துதலை அவன் பெறுகிறான். அந்த தரிசனத்தின் மூலமாக ஆவியானவர் அவனை நடத்துகிறார். ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அந்த தரிசனத்தை குறித்து அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு விளங்கலை. ஆவியானவர் என்ன சொல்ல வர்றாருன்னு விளங்கலை பாருங்க. அப்புறம் ஆவியானவர் சொல்கிறார், அந்த 3 பேரை நான் தான் அனுப்புனேன், நீ அவங்க கூட போ அப்படின்னு. அவருடைய வார்த்தையை கேட்டு போகிறான். ஆனாலும் அந்த தரிசனம் அவனுக்கு விளங்கலை. அந்த தரிசனம் எப்போ விளங்குச்சுன்னு சொன்னால், கொர்நேலியு வீட்டில் போய் அவன் பிரசங்கம் பண்ணும்போது தான் அவனுக்கு விளங்குது பாருங்க, அந்த தரிசனத்தின் அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அருமையானவர்களே, தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு பல நேரங்களில் வழி காட்டுகிறார். அது உடனே நமக்கு விளங்கலைனா கூட, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது என்ன என்பதை ஆவியானவரை நமக்கு சில சம்பவங்கள் மூலமாக விளக்குறார் பாருங்க. தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் இல்லைப்பா, கொர்நேலியு வீட்டிலேருந்து ஆள் வராங்க, நீ போ அங்கே பிரசங்கம் பண்ணு, புறஜாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லை. அந்த 3 பேரை நான் தான் அனுப்புனேன், அவங்க கூட போன்னு சொன்னவர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஆவியானவர் அப்படியெல்லாம் பண்ணல பாருங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக நடத்துகிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக நடத்துகிறார். இங்கே எல்லா டீட்டெயிலும் கொடுக்கல. நேரம் அவன் போகிறான், தரிசனத்தை பார்த்துட்டு போகிறான், அது என்னன்னு யோசிக்கிறான். அங்கே போன பிறகு தான் தரிசனத்துக்கான விளக்கம் கிடைத்தது. ஆவியானவர் அந்த விதத்தில் அவனை நடத்தினார் என்று நம்ம பார்க்குறோம். சரி, அப்போஸ்தலர் 16 8-10 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஏன்னு சொன்னால், இது ரொம்ப அசாதாரணமான ஒரு தரிசனம். பவுல் ஒரு ஊருக்கு போகணுன்னு அவர் மனசில் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அன்றைக்கி ராத்திரி அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. அந்த தரிசனத்தில் வந்தது யார்? ஆவியானவர் வரல, ஆண்டவராகி இயேசு வரல, தேவதூதர்கள் வரல, மோசேவும் எலியாவும் இயேசுவுக்கு வழிநடத்தல் கொடுக்க வந்தாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் வரல, வேறு யாரும் வரல. அப்போ யார் தான் வந்தது? யாரோ ஒருவன். அவன் யார் என்னன்னு சொல்லப்படல. ஆனால் ஒன்று, அவன் மக்கதோனியா தேசத்தை சேர்ந்தவன். தரிசனத்தில் பவுல் அந்த மனுஷனை பார்க்குறாரு பாருங்க. அதை பார்க்கும்போது, மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்போ அவன் மக்கதோனியா தேசத்தான் என்பது பவுலுக்கு எப்படி விளங்குதுன்னா, அவன் வந்து கூப்பிடுறான், மக்கதோனியா தேசத்துக்கு வாங்க, எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு. அப்போ தான் பவுலுக்கு தெரியுது, இவன் மக்கதோனியாவை சேர்ந்தவன் போல். ஆகவே தான் மக்கதோனியாவுக்கு வாங்கன்னு அவன் அழைக்கிறான் அப்படின்னு. இப்போ கவனிங்க, பேதுருவுக்கு தரிசனம் வந்தபோது அவருக்கு ஒன்றும் விளங்கலை, யோசிச்சுட்டே இருக்கிறாரு. கொர்நேலியு வீட்டுக்கு போன பிறகு தான் விளங்குது. ஆனால் பவுலை கொஞ்சம் கவனிங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு. தரிசனத்தின் மூலமாக ஆவியானவர் வழிநடத்தலை கொடுக்குறாரு பாருங்க. இந்த வழிநடத்தலில் பவுல் வந்து வேவரிங்காக இல்லை, அவருக்கு நிச்சயமாக தெரியுது ஆவியானவர் நம்மளை இந்த டைரக்ஷனில் நடத்துகிறார். நாம் அந்த ஊருக்கு போகணும்னு யோசித்தோம், ஆனால் ஆவியானவர் நீ மக்கதோனியாவுக்கு போகணும்னு சொல்லுகிறார். எப்படி தெரியும்? மக்கதோனியா தேசத்தான வந்து கூப்பிடுறான், எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு. அருமையானவர்களே, இந்த சம்பவம் ரொம்ப முக்கியமானதுன்னு ஏற்கனவே சொன்னேன். ஏன்னு சொன்னால், இதில் ஆவியானவரும் இல்லை, இயேசுவும் இல்லை, தூதர்களும் இல்லை, பரம தகப்பனும் இல்லை, யாருமே இல்லை. ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவன் வந்து நின்று கூப்பிடுறான். உடனே பவுல் சொல்கிறாரு, அந்த நாட்டுக்கு தான் போகும்படி அழைப்பு வந்திருக்கு, கிளம்பலாம், வாங்க போகலாம் அப்படின்ட்டு போயிடுறாரு பாருங்க. இது நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால், தரிசனம் கொடுக்குறதும் ஆவியானவர். அந்த தரிசனத்தில் யாரை கொண்டு வரணும், என்ன பேசணும், இது எல்லாவற்றையும் ஆவியானவர் தான் செய்கிறாரே தவிர இதில் நம்முடைய பங்கு எதுவுமே கிடையாது. பிறகு அந்த தரிசனத்தை நாம் புரிந்து கொள்ள, அதனுடைய நிச்சயத்தை நாம் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் தான். இன்றைக்கி இந்த மாதிரி நடந்தால் யாராவது ஒத்துப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? அது எப்படி ஆவியானவர் இப்படியெல்லாம் நடத்துவாரா? இயேசு வந்து பேசியிருந்தால் பரவாயில்ல, அல்லது ஆவியானவர் பேசியிருந்தால் பரவாயில்ல,
அல்லது மோசே வந்து இந்த ஊருக்கு போ அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அல்லது எலியா வந்து போன்னு சொன்னால் பரவாயில்ல. யாருமே வரல, எவனோ ஒருத்தன் வந்தானே, அதை நம்பி நீங்கள் போயிடுவீங்களா? இப்படியெல்லாம் கர்த்தர் பேசுவாரா? இப்படியெல்லாம் கேட்பாங்க பாருங்க. ஆகவே தான் ஆவியானவர் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் வழி நடத்துகிறார் பாருங்க. தரிசனத்தை கண்டு அந்த நிச்சயத்தை பெற்று பவுல் அந்த ஊருக்கு போனார். மறுபடியும் ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னு சொன்னால், தரிசனத்தில் யாரோ ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் பேசினார், ஆவியானவர் பேசினார். அது அவருடைய தனி உரிமை. அதை நாம் போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். அது எப்படிங்க பரலோகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்துடுவாங்களாம். அந்த மக்கதோனியா தேசத்தான் அவன் மக்கதோனியாவில் உயிரோடு இருக்கிறானா அல்லது ஏற்கனவே செத்து பரலோகம் போனான்னா எங்கே போனான்னு நமக்கு ஒன்றும் தெரியாது பாருங்கள். ஆனால் மக்கதோனியா தேசத்தான்னு ஒருத்தன் வந்து நின்று கூப்பிடுறான். யார் எவருன்னு தெரியாது. இதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. ஆகவே நம்ம ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போயிட்டு இல்லாமல், இது ஆவியானவர் கொடுக்கிறதா, அதன் மூலமாக ஒரு நிச்சயம் உண்டாகுதா, வழிகாட்டுதல் உண்டாகிறதா, அதை பின்பற்றி போயிட்டே இருக்கணும் பாருங்கள். நாம் வந்து ஆவியானவர் டிக்டேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. வேதத்தில் ஒரு காரியம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும்போது இப்படியெல்லாம் நடக்காது, அது எப்படி நடக்கும், அது எப்படி வந்து யாரோ வந்து பேசுவாங்க, சொப்பனத்தில் யாரோ வந்து பேசுவாங்களா, பேசுகிறாங்களே இங்கே. உங்களால் நம்ப முடியலன்னா என்ன, ஏன் மற்ற விசுவாசிகளை கெடுக்குறீங்க? நம்ம போய் ஆண்டவரே எனக்கு தரிசனம் கொடுங்க, எனக்கு சொப்பனம் கொடுங்கன்னு கேட்க வேணாம். ஆனால் நம்ம ஓப்பன் மைண்டடாக இருந்தால் தானே கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். கர்த்தர் இப்படியெல்லாம் பேச மாட்டார், கர்த்தர் அப்படியெல்லாம் பேச மாட்டார், கர்த்தர் இப்படி மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு இருந்தால் அப்புறம் ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட பேச முடியும்? பவுல் கேட்டாரா, எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க, நான் இந்த ஊருக்கு போகலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க, எந்த ஊருக்கு போகிறதுன்னு காட்டுங்கன்னு. பவுல் வந்து யதார்த்தமாக பிளான் பண்ணுறார் பாருங்க. அனுதின வாழ்க்கையில் எப்போதும் பிளான் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறார். சரி, இந்த ஊருக்கு போகணுமா, அடுத்தது அந்த ஊருக்கு போகணுமா, அடுத்தது அந்த ஊருக்கு போகணுமா, இப்படி தான் ஒரு பிளானிங் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதை குறுக்கால வந்து நிற்கிறார் பாருங்க. வந்து நின்று அந்த ஊருக்கு போகாத, இந்த ஊருக்கு போன்றாரு. எப்படி? அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தனை அவனுடைய தரிசனத்தில் கொண்டு வந்து, அது கூட ஆவியானவர் அந்த கன்ஃபர்மேஷனை கொடுக்கல பாருங்க. பவுல் நிச்சயித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுது. அப்போ பவுல் எந்த அளவுக்கு ஆவியானவருடைய வழிநடத்தல்களை பற்றியெல்லாம் அறிந்தவராக இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் நானும் இருக்க வேணும் அருமையானவர்களே. தரிசனம் கொடுங்க ஆண்டவரே, சொப்பனம் கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்கலனா கூட ஆண்டவர் அதெல்லாம் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே, அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேணும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை, நம்முடைய ஆவியில் நாம் எப்போதும் அப்படி ஓப்பனாக இருக்கணும் பாருங்கள். நம்மளே போட்டு ஒரு பெட்டியில் அடக்கி வச்சுட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடாது. ஆவியானவர் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை சுருக்கி கொள்ளக்கூடாது. ஆகவே மறுபடியும் சொல்கிறேன், தரிசனம் வேணும்னு நம்ம நாடி தேடி ஓட தேவையில்லை. அதுக்குன்னு ஒரு 50 நாள் 100 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை அருமையானவர்களே. ஆவியானவர் யாருக்கு அந்த தரிசனத்தை கொடுக்க அவர் விரும்புகிறாரோ அவர் கொடுப்பார். அப்படி தான் உங்ககிட்ட பேசணும்னு அவர் விரும்புனா கண்டிப்பாக அவர் அப்படி தான் உங்ககிட்ட பேசுவார். நீங்கள் கேட்குறதுனால பேச போகிறது கிடையாது, அவருடைய விருப்பம். ஆகவே பேசுவார். இல்லைன்னா பரவாயில்ல, இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் பேசுவார்.